குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் ஒரு செபி ரெஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட் கிடையாது. அதனால இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியலில் அட்வைசர் கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ட்ரேடை எடுக்காதீங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ் அண்ட் டேக் த ட்ரேட். ஓகே, டன். ஸோ வாங்க நம்ம நாளைக்கு முன்னாடி அனாலிசிஸ்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது? ஸோ நான் இப்பவும் சொல்கிறேன், மார்க்கெட் இன்னமும் கால் சைடு போகலை. திரும்ப வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்டில் வெறும் ஜஸ்ட் ஒரு ஒரு பம்ப் தான் ஆயிருக்கு. பம்ப் அண்ட் டம்ப் தான் நடந்துகிட்டு இருக்கு. திரும்பவும் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு தான் ஆகணும். நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கலன்னா நோபடி கேன். ஓகே, ரைட். நேற்று நம்ம என்ட்ரி பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு எஸ்எல் நம்ம கொடுத்தோம். ஓகே, சில பேர் எஸ்எல் கொடுத்துருப்பீங்க, சில பேர் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ரிகவரி ட்ரேடும் கொடுத்தேன். அது இட் வென்ட் வெரி நைஸ். ஓகே, ஸோ ஓவரால் இட் இஸ் இன் ஸ்டில் இன் பாசிட்டிவ். அப்புறம் பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுது அந்த அனாலிசிஸை நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ உங்க முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டியோட சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியோட அப்சைட் லெவல்ஸ் எழுதிக்கோங்க. 48,694 அண்ட் 48,680. ஓகே, ஸோ 48,694, 48,680 வந்து அப்சைட் ஜோன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோயர் ஜோன் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா விச் இஸ் அரௌண்ட் 48,340. ஓகே, 340 அண்ட் 48,297. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ண அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனுக்கு வந்தால் தான் ட்ரேடு. திரும்ப சொல்கிறேன், அழுத்தி சொல்கிறேன் இந்த வேர்டை. இந்த ஜோனில் ஏதாவது ஒரு ஜோனில் வந்தால் மட்டும்தான் எனக்கு ட்ரேடு கிடைக்குமே தவிர கிடைக்காது. மற்ற நேரத்தில் கிடைக்காது. நீங்கள் நடுவுலே ஆடிட்டு இருந்தால் கால் போட்டு போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல தான் எஃப்ஐடிஐ என்டர் பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன். திரும்ப நடுவில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது தெரியாதுன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கேயா கற்றுக்கிட்டு வாங்க, இல்லை நம்மளோட கிளாஸில் கற்றுக்கோங்க. எந்த இஷ்யூவும் இல்லை. பட் நடுவில் இருக்கும்போது ட்ரேட் எடுக்காதீங்க. மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது ட்ரேட் எடுக்காதீங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நாள் ட்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, கேபிட்டலை லூஸ் பண்ணாதீங்க. வாட் எவர் இட் இஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் போடுவேன். ஓகே, ஸோ அது நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோவில் நான் என்ன ஒரு ஸ்பெஷல் வச்சுருக்கேன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு தப்பான ட்ரேட் எடுத்தும் நான் ப்ராஃபிட்டில் காட்டுவேன். ராங் ட்ரேட் எடுத்தும் ஓகே நான் உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட்டில் நான் காட்டுவேன் பாருங்கள். அதாவது ஹவ் ஐ எம் யூஸிங் மை ஸ்ட்ராட்டஜி. என்னோட ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் தப்பாகவே ட்ரேட் எடுங்களேன். கண்ணை மூட்டு தப்பாகவே ட்ரேட் எடுங்க. தப்பாக ட்ரேட் எடுத்தும் ஐ வில் க்ளோஸ் தட் ட்ரேட் ஆன் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் எடுப்பேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து ட்ரேடை நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கீங்க? நான் தப்பாக எடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் ட்ரேட் எடுப்பேன். அது எப்படின்றது கொஞ்ச நேரத்தில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். அது நாளைக்கு காலையில் உங்களுக்கு வரும். ஸோ அதை பாருங்கள். டெஃபினட்டாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ ராங் ட்ரேட் இவன் தான் தப்பான டைரக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் வில் பி ஆல்வேஸ் த ரைட் சைட். ஓகே, வாட் எவர் இட் இஸ் XYZ. ஸோ வாங்க. ஸோ நம்மளோட ஜோனில் மார்க்கெட்டில் நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன். நல்லா பார்த்துக்கோங்க, கேப் டவுன். ஓகே, கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ கேப் டவுன் இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது 357 மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் சிஇ சைட் போங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜோனில் எங்கேயாவது சப்போர்ட் எடுத்துருக்கணும். சப்போர்ட் எடுத்து அதோட பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ட்ரேட் எடுங்க அப் சைடில். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 48,486. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். இங்கே உடனே கீழே வந்துடும். இது கீழே வந்துட்டு இதை உடைக்கும் போது பெரிய கேண்டலாக உடைக்கும். பிக் கேண்டலாக உடைச்சுன்னா அடுத்த ஸ்ட்ரைட்டாக நம்மளோட அப்சைடோட பாக்ஸ் ஜோனுக்கு போயிடும். கிளியர்? டன். ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் டவுன் ஆகுது. கேப் டவுன் ஆகி நம்ம லெவல் 297 கீழே சஸ்டெயின் ஆகுது. சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும் நல்லா பார்த்துங்க, டச்சில் இருக்கணும். 297 கீழே லெவல் டச் இது சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக அதோட பிரேக் டவுனில் ட்ரேட் எடுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் 48,188, 166 வரும். ஒரு புல் பேக் இருக்கும். பை எனி சான்ஸ் அது மட்டும் உடஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு அடுத்த டார்கெட் 47,974, 924க்கு வந்துடும். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 50 பாயிண்ட்ஸ் நியர் அபவுட் 200 220 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு இங்கே இடத்துல உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ரைட். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சுன்னா
கேப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க. இந்த லெவல்ஸ்க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டுனா உடைஞ்சுனா புட் எடுங்க. புட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்டாவே ஃபர்ஸ்ட் டார்கெட் 48,500 48,500ல ஒரு ஜஸ்ட் ஒரு புல் பேக் உடைக்கும்போது பெரிய கேண்டிலா உடைக்கும். கீழ வருதுன்னா. அதுக்கப்புறம் நீங்க தாராளமா புட் எடுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 48,357 வரைக்கும் நீங்க தாராளமா நீங்க வந்து புட்டுக்கு எடுக்கலாம். ஸோ ஃபார் எனி கண்டிஷன்ஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஆயிடுச்சு. இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு. 48,713க்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நீங்க கால் சைட் போகணும். ப்ரொவைடர் இந்த இடத்துல நீங்க மார்க்கெட்ட டச் ஆயிருக்கணும். சப்போர்ட் எடுத்திருக்கணும். சப்போர்ட் எடுத்து போச்சுன்னா தாராளமா நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 48,842 ஒரு புல் பேக். அடுத்தது 914 48,914 அடுத்தது 48,970 வரைக்கும் மார்க்கெட்ல அப்சைட் டார்கெட் இருக்குது. ஃபார் எனி கண்டிஷன் மார்க்கெட்ல ஒரு ஃபிளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா பாருங்க. மார்க்கெட்ல ஃபிளாட் ஓப்பனிங்கா இருந்துச்சுன்னா போகாதீங்க. வெயிட் பண்ணுங்க. மத்தபடி எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நான் என்னோட யூடியூப் சேனல்ல டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஓகே. டெஃபினட்டா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம நிஃப்டியோட மூவ பார்ப்போம். நிஃப்டி நாளைக்கு என்ன மாரி பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ நிஃப்டிய நாளைக்கு முக்கியமான விஷயம், நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நிஃப்டில ஒரு கேப் டவுன். ஓகே. ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்ல பாருங்க ஒரு இது அப்சைட் பாக்ஸ் ஜோன் என்னன்னு எழுதிக்கோங்க. ஸோ 22,651 அண்ட் 22,631 ஓகேவா? அதே மாரி டவுன் சைட்ல இருக்கிற பாக்ஸ் ஒன் எழுதிக்கோங்க. விச் இஸ் 22,471 அண்ட் 22,454. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு கேப் டவுன் இந்த இடத்துல எங்கேயாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மட்டும் தான் நான் வந்து போவேன். இல்லன்னா நான் போகவே மாட்டேன். சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் எடுத்து இந்த இடத்துல நம்ம சஸ்டெயின் ஆகுதுன்னா ஸ்ட்ரெய்ட்டாவே ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 22,550 550 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். 550லேருந்து இந்த 555 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். மார்க்கெட் இங்கேயே சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆச்சு கீழ வர கூட சான்ஸ் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப 555 மேல உடைக்கணும்னா பெரிய கேண்டலா உடைச்சு சஸ்டெயின் ஆயிட்டு உடைக்கணும். நான் திரும்ப சொல்றேன். மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு உடைச்சதுன்னா அப்போ 555 மேல கால் போங்க. உங்களுக்கு அடுத்த டார்கெட் ஆனது இது நம்மளோட பாக்ஸ் ஒன் கிடைச்சிரும். ஓகே. ஸோ சப்போஸ் மார்க்கெட்ல இனி கேப் டவுன் ஆயிருச்சு. ஆனா அதுக்கு கேப் டவுன் ஆகி இந்த 446 கீழ சஸ்டெயின் ஆகுது. நல்லா பாருங்க. கேப் டவுன் 446 கீழ சஸ்டெயின் ஆகுது. திரும்ப சொல்றேன். இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்ல ஹெவி ஃபால் வந்துரும். அகைன் இந்த டார்கெட் வந்து 247க்கு வந்துரும். ஓகே. 446லேருந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா 247 வந்துரும். 200 பாயிண்ட் இங்க லெவல்ஸ் இருக்குது. பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஆயிருச்சு. கேப் அப் ஆயிட்டு இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது. அதாவது 668 மேல சஸ்டெயின் ஆகுது. ப்ரொவைடட் மார்க்கெட்ல இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது. தாராளமா நீங்க கால் சைட் போறோம். அதோட பிரேக் அவுட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 22,813 வரைக்கும் டார்கெட் அப் சைட்ல இருக்குது. எனி சான்ஸ் மார்க்கெட்ல இந்த லெவல் கீழயே நம்ம ஜோனுக்கு கீழயே சஸ்டெயின் ஆகி இதுல எதுவும் கிராஸ் பண்ண முடியாம மார்க்கெட்ல கீழ் சைட உடைச்சதுன்னா மார்க்கெட் டைரக்டா புட் எடுங்க. ஸோ டார்கெட் வந்து 22,555 போகும். போயிட்டு ஒரு புல் பேக் எடுக்கும். அதையும் சேயிங் இதை உடைக்கணும்னா மார்க்கெட்ல இம்மீடியட்டா ஒரு சஸ்டெயின் ஆன அப்புறம் ஒரு பெரிய கேண்டில் வந்தா மட்டும் தான் உடையும். உடைஞ்சதுன்னா நேரா நம்மளோட டவுன் சைடு இருக்க பாக்ஸ் ஜோனுக்கு வந்துவிடும். ஸோ எட் எனி காஸ்ட் மார்க்கெட்ல ஃபிளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க ட்ரேட் எடுக்க கூடாது. அவசரப்படாதீங்க. எதா இருந்தாலும் நான் நிஃப்டியை உங்களுக்கு நான் என்னோட இதுல டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். ஸோ டெலிகிராம் சேனல் அதோட இது வந்து லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க. அக்யூரசி உங்களுக்கே தெரியும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க யாரெல்லாம் பாஸ்ட் வீடியோ பார்க்கலையோ பாஸ்ட் வீடியோ பாருங்க. கொஞ்ச நேரத்துல நான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். என்னோட கோர்ஸ்ல நீங்க உங்களுக்கு நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கத்துக் கொடுப்பேன். அந்த நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்க கொஞ்சம் பாருங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு பிடிக்கும். ரைட். ஸோ ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஸோ அதிகமான டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த லெவல்ஸை பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் பண்ணி எடுத்துக்கோங்க. எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. பபாய் அண்ட் see you tomorrow with a new analysis. Till then, bye from your professor.